வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.1ல் தேர்ட் சம் பார்க்கலாங்க. ஃபார் த ஃபாலோயிங் ஏபிஸ் ரைட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ். அதாவது இந்த தேர்ட் சம்மில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அது எல்லாமே ஏபிஸ், அதாவது அர்த்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஃபர்ஸ்ட் டேர்ம் அந்த காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிப்போம். 3 1 -1 -3. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் இதில் என்ன இருக்குன்னா 3 தான். இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ a = 3. காமன் டிஃப்ரென்ஸ் கேட்டுக்கிறாங்க. காமன் டிஃப்ரென்ஸ்னால் d எப்படி கண்டுபிடிப்போம்னா d = செகண்ட் டேர்ம், அதாவது இதுதான் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேங்களா? அப்போ செகண்ட் டேர்ம் என்னது? a2 - a1. செகண்ட் டேர்ம் நான் சொன்ன மாதிரி இதுதான் செகண்ட் டேர்ம் 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 3. ஸோ 1 - 3. ஆன்சர் என்னங்க? -2. -2 எப்படி? கிரேட்டர் நம்பர் சைன் தான் வரும் இல்லைங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? a = 3. காமன் டிஃப்ரென்ஸ் என்னதுங்க? d = -2. சரிங்களா? சரி, இப்போ செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினில் -5 -1 3 7. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் டேர்ம் என்னது? ஃபஸ்ட் டேர்ம் -5. ஆமாம், அப்போ a = -5. இப்போ காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ் என்னங்க? d = a2 - a1. ஓகே, a2 என்னது? -1. ஸோ -1. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிடணும். a1 வேல்யூ என்னது? -5. ஸோ -5 ப்ராக்கெட்டில் தாங்க போடணும். நெக்ஸ்ட் -1. இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ். ஸோ +5 = d = ரெண்டு -1 + 5 சப்ராக்ட் பண்ணால் என்னங்க வரும்? 4. குட். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் என்னது? d = 4. அப்புறம் ஃபஸ்ட்டும் a = -5. குட். இப்போது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. தேர்ட் கொஸ்டின் 1/3, 5/3, 9/3, 13/3. இதில் ஃபஸ்ட் டேர்ம் என்னங்க? ஆமாங்க, 1/3 தான் ஃபஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட்டு d = a2 - a1. a2 என்னது? 5/3 a2. ஸோ 5/3 மைனஸ் a1 என்னது? 1/3. ஓகே, 1/3. சரி, இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 5 - 1 4. ஸோ காமன் டினாமினேட்டர் இல்லைங்களா? அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஸோ d = 4/3. ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/3. ஓகேங்க. இப்போ தேர்டில் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 0.6 1.7 2.8 3.9 அண்ட் ஸோ ஆன். சரிங்க. இப்போது இதில் ஏவோட வேல்யூ என்னது? குட், 0.16. டியோட வேல்யூ என்னது? a2 - a1. அதாவது a2 - a1. a2 வேல்யூ என்ன? 1.7. a1 வேல்யூ என்ன? 0.6. சரிங்க. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்னங்க வேல்யூ வருது? குட். என்ன வேல்யூ வருது உங்களுக்கு? இருங்க, நான் இங்கே கீழே சப்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. 1.7 0.6. அப்போது உங்கள் வேல்யூ என்னது வருது? 1.1. ஸோ டியோட வேல்யூ என்ன இருக்குது? 1.1. குட். இப்போது ஃபஸ்ட் டேர்ம் 0.6, காமன் டிஃப்ரென்ஸ் 1.1. அவ்வளோதாங்க. இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.